மலாய் சிக்கன் டிக்கா பண்ண போறேங்க. அதுக்கு சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். போன்லெஸ்ஸா பாருங்க இந்த சைஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சிருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு கொத்தமல்லி ஒரு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி விடாம நம்ம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளவு முடியுமோ நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்ப நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம அரைச்சதை அப்படியே போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தயிர் பாருங்க இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு நம்ம கொஞ்சம் கெட்டி தயிரா எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. மில்க் கிரீம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுங்க. உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போ நம்ம பேன் வச்சுட்டு எண்ணெய் இது பண்ணிக்கலாங்க. சமையல் எண்ணெய் எது எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையாது. இப்போ அடுத்தது நம்ம சிக்கன் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, பாருங்க அதை எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அப்படியே. பாருங்க மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சிக்கன் பீஸ் எடுத்துட்டோம். அதில் வச்சு கொஞ்சம் லாங் விட்டு விட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைங்க. அப்போதான் நல்லா வேகும். வச்சுட்டு வச்சிடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. மலாய் சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க.